ரொம்ப வேலை வெட்டி இல்லாத இருக்கும்போது ஜென்ரலா போய் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லிங் சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு அந்த டாரிஃப் வந்து ஒட்டிருப்பான், அது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இல்லை யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது அவங்க ரூமுக்கு மட்டும் போயிட்டு வராம அந்த பில்லிங் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரொம்ப ப்ராக்டிக்கலா யூஸ் ஆகும். இந்த டாரிஃப் போட்டோ எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நமக்கு தெரியணும் விலைவாசி எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். அவங்க எவ்வளவு அந்த டாரிஃப் வருஷம் வேற மாறும், அது வேற விஷயம். அதுக்காக வருஷம் போக முடியாது. அட்லீஸ்ட் ஃபீல்ட் ட்ரிப். அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்ட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசுற செகண்ட் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். போன எபிசோட்ல நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எப்படி இன்சூரருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற மாதிரி நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு பாலிசி டாக்குமெண்ட்டை படிக்க வேண்டிய அவசியம் என்ன, குரூப் இன்சூரன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, ஸோ வெளியில் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா அதில் என்னெல்லாம் பார்க்கணும் இப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ பாலிசி டாக்குமெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்கணுங்கும் போது ரெண்டு விஷயத்தை பற்றி சொன்னோம். ஒன்று ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது அப்படின்னா ஓவர் நைட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கேஷ்லெஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் யூஸ் கேஷ்லெஸ் இஃப் யூ கேன் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்டாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்டரோட அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். ஸோ வில் கண்டினியூ. பாலிசி டாக்குமெண்ட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டோம். மூணாவது பாயிண்ட்டை நான் என்ன படிக்கணும்? ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன் ஷார்ட் PED. ஸோ த டெக்னிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் PED இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. PED இஸ் anything diagnosed by a physician not more than 36 months prior to the date of commencement of the policy. சரி, ஓகே. அதுவே அங்கேயே ஒரு இடிக்குதுல்ல, அதான் அந்த மாதிரி இல்ல. ஜெனரல் தம் ரூல் என்னன்னா உண்மையை சொல்லணும். அது என்னதான் ட்ரிவியலா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. எனக்கு அடிக்கடி கோல்டு வரும்னா அது எழுதிடுறது பெட்டர். அதை அவங்க இன்சூரர் வில் நாட் டேக் இட் சீரியஸ்லி. சிலதை தான் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிபி இருந்தது 5 வருஷம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிபி இருந்தது சார் 5 வருஷம் முன்னாடி, இப்போ க்யூர் ஆயிடுச்சு சார், நான் மாத்திரையே போட்டுக்கிறது இல்லம்மாங்க. உண்மை என்னன்னா அவங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அவங்க டாக்டர் முதல் பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 30 நாள் எழுதியிருப்பாரு. அது 30 நாளைக்கு மாத்திரை வாங்கிட்டு அதோட விட்டுருவாங்க. திருப்பி டாக்டர் கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனா அவங்க ஆக்சுவலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும். அது என்ன, உடம்பு பழகி போச்சு. அந்த பாடி வில் அட்ஜஸ்ட் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டி வீடு. ஸோ இது என்னன்னா பிபி அந்த மாதிரி எழுதினா டெஃபினட்டா த இன்சூரர் வில் டேக் காக்னிசன்ஸ். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ உண்மையாக எழுதுறது பெட்டர். எஸ்பெஷலி பிபி, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே முன்னாடி இருந்தது, இப்ப நான் மாத்திரை சாப்பிடல, அது பரவாயில்ல, எழுதுறது பெட்டர். விமென்க்கு இந்த PCOD அது இட்ஸ் வெரி காமன். ஐ திங்க் that is also has is it categorized under lifestyle disease? I don't know, but I don't know. Yeah, but that's very common. See, and the decision of whether it is important or not ங்கிறது இன்சூரர் எடுக்கணும். ஓகே, நம்ம எடுக்க கூடாது. நிறைய தடவை என்ன ஆகும்னா ஏஜென்ட் சொல்லுவான், சார் இதெல்லாம் மண்டே போட்டு உடச்சிக்காதீங்க சார், நான் இன்ட்டு போட்ட இடத்துல மட்டும் சைன் போடுங்க, நீங்க இதெல்லாம் படிக்காதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார் அப்படிம்பாங்க. அது பயங்கர தப்பு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா நம்ம போய் அவன்கிட்ட போய் எந்த பாலிசி வாங்கலாம் நம்ம கேட்கக்கூடாது. எனக்கு இந்த பாலிசி வேணும், நீ இதுக்கு எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடு, நான் ஃபுல்லா நானே படிச்சு சைன் நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நானே ஃபில் பண்ணி சைன் போட்டு உங்களுக்கு தரேன், நீ அதுக்கப்புறம் உன்னுடைய கோட் நம்பர், அவங்க கமிஷன் நம்பர்லாம் அப்போ பார்த்துக்கோ, இப்போ நீ அவசரப்படாத. அந்த அவசரப்படுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. நிறைய பீப்புள் வாட் தே வில் டூ இஸ் ஏஜென்ட் கிட்ட போய் கேட்பாங்க, சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சொல்லலாமா வேணாமா. ஏன்னா அவனுக்கு என்ன பயம்னா, ஏஜென்ட்டுக்கு என்ன பயம்னா, இதை சொன்னா டினை ஆயிடுமோன்னு பயம். அந்த இன்சூரர் அண்டர் ரைட்டர் இருப்பான், அந்த பாலிசி ரிஸ்க் அண்டர் ரைட்டர், அவன் சார் இந்த ரிஸ்க் எல்லாம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான்னா இவனுக்கு அந்த சேல் போயிடும். இவன் கஷ்டப்பட்டு இவனை பாலிசி வாங்க வச்சிருக்கேன், அந்த சேல் போச்சுன்னா அதனால என்ன சொல்லுவான், நீ வாங்க இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணாதம்பாங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா
அந்த இன்சூர்ட் பூல் ஆஃப் பீப்புள், அன்ஹெல்தி பீப்புள் வில் ஜாயின். அந்த பூல் ஆஃப் பீப்புள் அன்ஹெல்தி பீப்புள் இருக்க ஜாஸ்தியாக கிளைம்ஸ் ஜாஸ்தியாகும். கிளைம்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய ப்ரீமியம் இதனால ஏறும். நீங்க என்னதான் உண்மையா டிஸ்க்ளோஸ் பண்ணாலும் மத்தவங்க ஓபி அடிச்சா யூ வில் ஆல்சோ பே த பெனல்டி. எக்ஸாக்ட்லி லைக் டிரைவிங். நான் ஒழுங்கா ஓட்டினாலும் ரோட்ல போற மத்தவங்க கேவலமா ஓட்டினா என்னால எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். எல்லாம் ஒழுங்கா வீட்டு வந்து சேர்றது ஏதோ கடவுள் செயல். புண்ணியம். ஆமா, precisely true for health insurance. இது அதனால உண்மையா இருக்கணும். என்னதான் சின்ன விஷயம்னாலும் எழுதுறது பெட்டர். நீங்க வந்து நிறைய பேர் வந்து லா பாயிண்ட்லாம் பேசுவாங்க. இப்போ சொன்னீங்களே சார் 36 months, இந்த 36 month முன்னாடி தானே சார் எனக்கு இந்த கண்டிஷன் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. எதுனாலும் எழுது. அவன் வந்து let him say this, decide it's important or not. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, என்கிட்ட வந்து இது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டே சொல்லியிருக்காரு. ஒரு லேடி வந்து she went for some ஏதோ unrelated hospitalization compared to what I'm going to say. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு அப்போ அடிக்கடி முட்டு வலி வரும் சார்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் கிட்ட. அந்த முட்டு வலிக்கும் அவங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அவங்க அந்த டாக்டர் வந்து அதை வந்து டிஸ்சார்ஜ் சம்மரியில் எழுதிட்டான். இந்த மாதிரி இது ப்ரெசன்டட் வித் ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ், இது ஒகேஷ்னல் நீ பெயின். அவன் என்ன சொல்கிறான், இன்சூரர், நீ பெயின் வரும்னு நீ ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லலை? நீ பாலிசி வாங்கும்போது அடிக்கடி உனக்கு நீ பெயின் வரணும்னு நீ ஏன் சொல்லலை? நீ வந்து அப்புறம் சண்டை போடலாம், இது என்னுடைய ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம்லாம் இல்லை. பட் அந்த அதுவும் சண்டை போட்டு டைம் டிலே, பேப்பர் ஒர்க் எல்லாம் உனக்கு தான். கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் இந்த ஹேசல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல யூ ஹேவ் டு பி அப்சல்யூட்லி ட்ரூத்ஃபுல். என்னதான் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் எழுதுறது பெட்டர். நீங்க மருந்து சாப்பிட்றத நிறுத்தினா கூட முன்னாடி இந்த டைம்ல எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அப்போ நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறது இல்லை, பிகாஸ் ஐ எம் சிம்டம் ஃப்ரீன்னு எழுதினாலும் தட்ஸ் ஃபைன். பட் நீங்க எழுதிட்டீங்க. அதை எழுதி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா திருப்பி நாளைக்கு ஏதாவது டிஸ்பியூட் வந்தால் நீங்கள் சொல்லலாம், நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அவன் வந்து நம்மளை வந்து சொல்லக்கூடாது, நீ ஃப்ராட் கமிட் பண்ணிட்டேன் நான் சொல்லக்கூடாது. நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி இது வந்து கான்ட்ராக்ட், இது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூத், இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். அதுக்கு நம்ம வி ஹேவ் எவிடன்ஸ். ஸோ அது நிறைய இன்சூரர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நமக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க, பட் சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன் எனி கேஸ் நமக்கு ஒரு காப்பி இருக்கிறது பெட்டர். So we have to be absolutely truthful with respect to pre-existing diseases. எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் வந்து ஒரு 30 days வெயிட்டிங் பீரியட் டிப்பிக்கலாக இருக்கும். தட் இஸ், நீங்கள் இன்னைக்கு பாலிசி வாங்கிட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆச்சுன்னா அந்த பில்லை யாரும் பே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்னுடைய ஒய்ஃப், சார் அடுத்த வாரம் டெலிவரி சார், கேன் ஐ டேக் அ பாலிசி வித் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. 30 days கூலிங் பீரியட். டெஃபினட்டாக எந்த விதமான கண்டிஷனுக்கும் அந்த 30 days உங்களால் கிளைம் பண்ண முடியாது, எக்ஸப்ட் மேபி ஃபார் ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இட்ஸ் பாசிபிள். தட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், சர்க்கம்ஸ்டான்சஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், தட் வில் பி கவர்ட். சில டிசீசஸ்க்கு வெயிட்டிங் பீரியட்ஸ் வில் கோ அப் டு 3 years. ஓகே, முன்னாடி 4 years இருந்தது, இப்போ 3 years ஆக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ், டயபெட்டிஸ் இல்லை கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா தே வில், அந்த வெயிட்டிங் பீரியட் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த 2 years or 1 year or whatever time they tell you, அந்த டிசீஸ் ரிலேட்டட் கிளைம்ஸ் வில் நாட் பி பெய்ட். ஓகே, ஸோ இதை டேர்ம்ஸில் பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கன்னா, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது சார், எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும்னு கேட்டிங்கன்னா அவன் புட்சால்தனமாக என்ன சொல்கிறான், we will cover you for all diseases except diabetes. Permanent exclusion. அப்புறம் என்ன இழவுக்கு நான் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிறது? ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும். ஒன்றும் we have to be prepared for this. அவங்க பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிஇடி பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு ரிஸ்க் இருக்குது. அதனால பார்க்குறவங்களுக்கு முதல்னா எவ்வளோக்கு எவ்வளோ யங்காக இருக்கும்போது இன்சூரன்ஸ் வாங்குறது பெட்டர். வயசு ஆக ஆக எல்லாருக்கும் சொத்து சேருதோ இல்லையோ வியாதி சேருது, டெஃபினட்டா சேரும்.
அது எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இஃப் தே ஹவ் நாட் yet become சீனியர் சிட்டிசன்ஸ் ஓடி போய் வாங்கிடுங்க கவர். ஏன்னா சீனியர் சிட்டிசன் ஆனால் வாங்குறது கஷ்டம், ப்ரீமியமும் ஹைக் ஆகிடும் நல்லா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாலிசி கிளாஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா ரூம் ரெண்ட் சப்லிமிட். ஸோ இப்போது சில பாலிசிஸில் வந்து ரூம் ரெண்ட் சப்லிமிட்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது நான் வந்து ஐ கேன் கெட் அ ப்ரைவேட் ரூம் ஃபார் 5,000 rupees ஆர் ஈவன் 50,000 rupees. தே ஒன்ட் கேர், அவங்க தே வில் கவர் இட். அந்த எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் இருக்காது. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி பாலிசி இஸ் பெட்டர். ஹவெவர் அவன் ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ரூம் ரெண்ட் சப்லிமிட்டே இல்லாமல் கொடுக்குறான்னா அவனுக்கு மார்க்கெட் ஷேர் வேணும். அவனுக்கு ஹீ இஸ் நாட் செல்லிங் இனஃப் பாலிசிஸ். அவனுக்கு மார்க்கெட் ஷேர் வந்தப்புறம் நிறைய கிளைம்ஸ் வந்துடும். ஆப்வியஸ்லி கஸ்டமர்ஸ் நிறைய ஆச்சுன்னா கிளைம்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ கிராஜுவலாக அவனும் அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிடுவான். ஸோ ரூம் ரெண்ட் சப்லிமிட்னா என்னன்னா சில பாலிசிஸ் என்ன சொல்லுவாங்க, டிபிக்கலி வந்து இந்த பப்ளிக் செக்டர் பாலிசிஸ், யுனைடெட் இந்தியா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், அவங்கெல்லாம் வந்து 1% ஆஃப் சம் அஷ்யூர்ட் பர் டே. ரூம் ரெண்ட் வந்து 1%, அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் பாலிசிஸ்னா ரூம் ரெண்ட் வந்து 5,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஐசியூ வந்து 2%, 10,000 rupees பர் டே. இதை தாண்டி போகக்கூடாது. இதில் என்ன கேட்ச்னா there is something called proportionate payment clause. சப்போஸ் நான் வந்து 5,000 ரூபா ரூம் கேட்குறேன் ஹாஸ்பிட்டலில். என் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க எனக்கு வந்து 6,500 தான் ரூம் இருக்குது சார், 5,000 ரூபா ரூம் இல்லை, அந்த ஸ்லாபில் இல்லை, 6,000 7,000 இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ் எக்ஸப்ட் மெடிசன்ஸ் அண்ட் இம்ப்ளான்ட்ஸ் ப்ரோரேட்டடாக குறைச்சிருவாங்க கவர் கொடுக்கறது. எவ்ரிதிங், நர்சிங் கேர், ஐவி ஃப்ளூயிட்ஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அனஸ்தெசிஸ் சார்ஜ், பிளட் ஆக்சிஜன், ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, எக்ஸப்ட் மெடிசன்ஸ் அண்ட் இம்ப்ளான்ட்ஸ். இதை தவிர எல்லா கவரேஜும் ரூம் ரெண்டோட டிபெண்ட். ஸோ நீ 5,000 ரூபாய் தான் உனக்கு கவரேஜ் அலவுடுனா நீ 6,500 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு ரூம் ரெண்ட் எடுத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உனக்கு அந்த கிளைம் வந்து பயங்கரமாக கம்மியாகும். உன்னோட பில் வந்து will be let's say 3 lakhs, you will be given only 2 lakhs. அந்த 1 லட்சம் ரூபாய் just like that இந்த proportionate payment clause-லே போயிடும். அதனால தான் இந்த மாதிரி ரூம் ரெண்ட் சப்லிமிட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றது. ஐடியலி ஸ்பீக்கிங். ஹவெவர் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ரூம் ரெண்ட் சப்லிமிட் இல்லாம கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் இல்லை. மார்க்கெட் ஷேர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாங்க. இது நடந்துட்டு இருக்கு as we speak. But in principle, theoretically speaking, இந்த ரூம் ரெண்ட் is a big issue. ஸோ உன்னுடைய ரூம் ரெண்ட் பேண்ட் விட்த்துக்குள்ள நீ போ, இல்லை ஜென்ரல் வார்டில் போய் அட்மிட் ஆகும். இதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போது காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து வேற ஐம் சிட்டிங், என்னை சுற்றி ஹாஸ்பிட்டல், இந்த சைடு கல் போட்டேன்னா இசபெல் தேவகி, இந்த சைடு கல் போட்டேன்னா காவேரி, இங்கே போட்டேன்னா அப்பலோ டே கேர், சுற்றி ஹாஸ்பிட்டல்ஸா. இந்த காவேரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு 14,000 15,000க்கு ட்வின் ஷேரிங் ரூம் பர் டே. ட்வின் ஷேரிங். ஸோ நீங்கள் ப்ரைவேட் ரூம்லாம் வந்து இட் வில் பி லைக் 20,000 ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுடைய 20,000க்கு 1% ஆஃப் 20,000 நீ 20 lakhs இருந்தால் தான் 20,000 ரூம் ரெண்ட் உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் யூஸ்வலாக என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வேலை வெட்டி இல்லாத இருக்கும்போது ஜென்ரலாக போய் அந்த பில்லிங் சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு அந்த டாரிஃப் வந்து ஒட்டியிருப்பான், அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இல்லை யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது அவங்க ரூமுக்கு மட்டும் போயிட்டு வராமல் அந்த பில்லிங் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும். இந்த டாரிஃப் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நமக்கு தெரியணும் விலைவாசி எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். அவங்க எவ்வளவு அந்த டாரிஃப் வருஷம் வேற மாறும், அது வேற விஷயம். அதுக்காக வருஷம் போக முடியாது. அட்லீஸ்ட் ஃபீல்ட் ட்ரிப். ஸோ these are all big difficulties. Room rent sublimit is a very important factor. Okay. Room rent sublimit இருந்ததுனால் 1% 2% இருந்ததுனால் ப்ரீமியம் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். பட்
ரூம் ரெண்ட் சப்லிமிட் இல்லாமல் உங்களுக்கு பாலிசி வேணும்னா எஸ்பெஷலி ஃப்ரம் PSUs ப்ரீமியம் வில் பி ஹையர். பட் ப்ரைவேட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக கொடுப்பான் பிகாஸ் தே வாண்ட் மார்க்கெட் ஷேர். பட் அது வந்து பர்மனெண்ட்டாக எப்போவுமே அந்த ரூம் ரெண்ட் சப்லிமிட்ஸ் இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ரெனியூ பண்ணும்போது they will say இன்னிலேருந்து நாங்கள் சப்லிமிட் இம்ப்ரூஸ் பண்ணோம்னு ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். உடனே எல்லாரும் கத்துவாங்க, how can IRDA allow this, how can the regulator allow this, I am going to tag them on Twitter. நீ ட்விட்டர்ல டேக் பண்ணி என்ன ஒரு போடலாங்க நடந்ததில்லை வாழ்க்கையில். எவனோ வந்து சொன்னா 9 o'clock we will start நான் ப்ரொடெஸ்ட். என்னடா ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம்னா ட்விட்டர்ல ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் சரி, ஸ்லோ கிளாப்ஸ். எனக்கு வயசாகி போச்சு அவ்வளவுதான். ஸோ ரூம் ரெண்ட். அதர் ப்ராப்ளம் இஸ் சம்திங் கால்ட் co-payment. There's something called a co-payment clause. அது co-payment clause ஓட terms are very simple. 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லுன்னா பில் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 10% நம்ம பே பண்ணோம், 90% அவங்க பே பண்ணுவாங்க. This is the co-payment clause. Obviously co-payment clause இருக்க ஐடியலா பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியில் co-payment clause இருக்கக்கூடாது. ஆனால் co-payment clause வந்து இருந்தால் பிரீமியம் குறையும். ஸோ see insurance is a game of probability. அவ்வளோதான். இன்சூரர் வந்து எல்லா இன்சூரர்ஸுமே தே ஆர் ஹோப்பிங் தட் நான் 100 பாலிசி விற்றேன்னா 100 பேரும் கிளைம் அதே ஒரே டைமில் ஒரே வருஷத்தில் 100 பேரும் கிளைம் பண்ண மாட்டாங்கிற ஒரு தைரியத்தில் தான் அவன் பாலிசி விற்கிறான். அந்த மாதிரி ஆச்சுன்னா இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். ஸோ அதே ப்ராபபிலிட்டி நம்மளும் வி கேன் ஆல்சோ பிளே லிட்டில் பிட். ஒரு வருஷமும் நான் ஐம் நாட் கோயிங் டு கெட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். நான் ஒரு 10% கோப்பே வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நான் பே பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல. ஐ ஹாவ் இனஃப் இன்கம் அப்படின்னு உங்களால் அந்த ஃப்ரேம் ஒர்க், உங்களுக்கு மென்டல் ஃப்ரேம் ஒர்க் இருந்தால் கோபேமெண்ட் போகிறதுல தப்பு இல்லை. ஓகே, ஏன்னா ப்ரீமியம் குறையும். ஸோ இது இட்ஸ் அ ப்ரோ அண்ட் கான். நிறைய பேர் கோபேமெண்ட்லாம் இருக்கக்கூடாதுன்னு கற்றுவாங்க, ரூம் ரெண்ட் சப்லிமிட்லாம் இருக்கக்கூடாதுன்னு கற்றுவாங்க. இது உங்களை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரீசனபிள் ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்ததுனால் you can afford to live with room rent sublimits also. Of course Isabel Hospital, Debel Hospital, they are not as affordable as many people think. அது ஒரு தடவை போயிட்டு வந்தால் தான் தெரியும். But still they are reasonably cheaper than many other hospitals. Many other corporate hospitals. Obviously, yeah, definitely. So then you have to make that call. It comes with experience. At least, okay, let me not say too much. Okay. Another important thing is claim எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து கிளைம் பண்ணுற டைமில் தான் அங்கே போய் அதை படிப்பாங்க. அது பண்ணக்கூடாது. வெதர் இட் இஸ் குரூப் கம்பெனி பாலிசியாக இருந்தாலும் சரி, சொந்த பாலிசியாக இருந்தாலும் சரி, கேஷ்லெஸ் எப்படி கிளைம் பண்ணணும், ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் எப்படி பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரெண்டுத்துக்குமே யூ ஹேவ் டு இன்டிமேட் த இன்சூரர். அஃப்கோர்ஸ் கேஷ்லெஸ் கிளைம் பண்ணால் of course the hospital will intimate the insurer. So நீங்க பண்ண வேண்டிய தேவையில்லை. reimbursement பண்ணணும்னாலும் நீங்க பண்ணணும். reimburse பண்ணணும்னா the hospital will not be involved. Right. So நீங்க வந்து அதை இன்டிமேட் பண்ணணும். எப்படி இன்டிமேட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த ஹாஸ்பிட்டல் கார்டு, இன்சூரர் கார்டு வந்து எங்க இருக்குன்னு தெரியணும். ஆனா அந்த அவசரத்துல இம்மீடியட்டா இஃப் யூ ஹேவ் டு ரஷ் டு ஹாஸ்பிட்டல் அது கஷ்டம். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். அதர் ப்ராப்ளம் இஸ் தட், சரி இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ பிரச்சனையை சொல்கிறியே, இந்த மாதிரி என்னோட பாலிசி டேர்ம் சேஞ்ச் ஆச்சு இல்லை ப்ரீமியம் ஹைக் ஆச்சுன்னா கேன் ஐ ஷிஃப்ட் டு அனதர் இன்சூரர்னா தியரட்டிக்கலி யூ கேன். தியரட்டிக்கலி போர்ட்டபிலிட்டி இஸ் ரைட். தேர் சம்திங் கால்ட் போர்ட்டபிலிட்டி. நீங்கள் வந்து இன்சூரர் அடுத்த ரெனியூவல் வரத்துக்கு ஒரு 1 month முன்னாடியோ இல்லை 1.5 மாதம் முன்னாடியோ யூ கேன் அப்ளை ஃபார் போர்ட்டிங் த பாலிசி டு அனதர் இன்சூரர். ஓகே. போர்ட்டபிலிட்டியோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் யூ ஹேவ் டயபிட்டிஸ் ஆர் சப்போஸ் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸான வெயிட்டிங் பீரியட் 2 years 3 years இருக்கும். அந்த நீங்கள் ஆல்ரெடி அந்த வெயிட்டிங் பீரியடை தாண்டி வந்திருப்பீங்க, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள். அந்த வெயிட்டிங் பீரியடை வந்து திருப்பி நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ வித் நியூ இன்சூரர். The old waiting period will be taken into account. ஸோ நீங்கள் திருப்பி அந்த வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு திருப்பி வராது.
அதுதான் மெயின் பெனிஃபிட் ஆஃப் போர்ட்டபிலிட்டி. இட்ஸ் லைக் அதே அந்த பாலிசி பெனிஃபிட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட், பாலிசி கவரேஜ் வில் பி டிஃப்ரெண்ட், எல்லாமே மாறும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறிடும். மெயின் திங் இதுக்கு இந்த ஒரு உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ்க்காக நீ திருப்பி வெயிட் பண்ண வேண்டாம். அந்த கவர் வில் பி கண்டினியூஸ். ஓகே. பட் அந்த போர்ட்டபிலிட்டி இஸ் நாட் அ ரைட். அவன் சொல்லுவான், எப்பா யூ ஆர் டூ சிக், உன்னெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். இல்லை தே வில் சே நாங்கள் கவர் பண்ணுறோம், ஆனால் எங்கள் ப்ரீமியம் வந்து ஹையராக இருக்கலாம். நீ எதுக்காக வந்து ப்ரீமியம் ஹைக்குனால நீ வேற பாலிசியை போனேன்னா அவன் வந்து உன்னுடைய ஹெல்த்தை பார்த்து அதோட ஜாஸ்தி ப்ரீமியம்ஸோட ஹைக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் போர்ட்டல்லாம் இருக்குல்ல, ப்ரீமியம் கம்பேரிசன் போர்ட்டல், அதை பார்த்து இதானே ப்ரீமியம்னுவாங்க. அது இல்லை ப்ரீமியம். நீ அப்ளை பண்ணும்போது உன்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், உன்னுடைய ஹெல்த்தை பார்த்து அவங்க அண்டர் ரைட்டர்ஸ் சூஸ் பண்ற ப்ரீமியம் தான் உன்னுடைய ஃபைனல் ப்ரீமியம். அதுக்கும் அந்த ஆன்லைன் பர்சனலைஸ்ட் எக்ஸாக்ட்லி அண்ட் போர்ட்டபிலிட்டி இஸ் ஆல்சோ வெரி பர்சனலைஸ்ட். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். ஓகே. ஸோ தோஸ் ஆர் த ப்ராட் ஐடியாஸ். ஓகே. எனக்கு இப்போ if we have completed the என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நீங்க வந்து பப்ளிக் செக்டர் ஒன்று சொன்னீங்க, பிரைவேட் இன்சூரர்ஸ் சொன்னீங்க, கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் வர ஒரு கம்பெனி வந்து ஸ்டார் இன்சூரன்ஸ். நான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நான் உங்க நம்பரை பிளாக் பண்ணல, நீங்க என் நம்பரை பிளாக் பண்ணிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு கால் சென்டர் எப்படி வச்சு நடத்துறாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனா ஜோக்ஸ் அப்பார்ட், there are so many companies out there, right? இந்த சில பேர் வந்து, I mean again this is very limited knowledge from whatever online discussions that happenல, அந்த கிளைமை வந்து எவ்வளோ பேர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு பர்சன்டேஜ், I don't even know the technical term for it, but how much has that company covered, எவ்வளோ பேர் percentage of claim applied versus percentage of claim received, am I right? There's a word for it, no? What is it called? Claim settlement ratio. Claim settlement ratio. அதை மட்டும் பார்த்தா போதுமா? என்ன பார்க்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? That is like the most basic question in my mind. See, claim settlement ratio அங்கிறது வந்து number of claims paid divided by total number of claims made. ஆனால் claim settlement ratio is applicable only for life insurance. ஓஹோ, ஓகே. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பைனரி, 0 or 1. ஒன்று கிளைம் கொடுப்பான், இல்லை கிளைம் கொடுக்க மாட்டான். கிளைம் கொடுத்தான்னா 100% கிளைம் கொடுத்துருவான், கொடுக்கலன்னா 0%. ஸோ 0 or 1 அவ்வளோதான். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் நாட் 0 or 1. ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து கிளைமை டினை பண்ணுவான், 100% டினை, பார்ஷியல் டினையும் உண்டு. 80% ஆஃப் ஹாஸ்பிட்டல் பில் தான் நாங்கள் பே பண்ணுவோம், 25% ஆஃப் ஹாஸ்பிட்டல் பில்லாம் பே பண்ணுவோங்கிற கேசஸ்லாம் வரும். அதனால கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறத டிஃபைனே பண்ண முடியாது ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ். கிளைம் இன்கர்டு ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. ஓகே. தட் இஸ் எவ்வளவு வந்து அவங்க கிளைம்ஸ் பே பண்ணியிருக்காங்க டிவைடட் பை டோட்டல் ப்ரீமியம்ஸ் கலெக்டட். அதுதான் கிளைம் இன்கர்டு ரேஷியோ. பட் கிளைம் இன்கர்டு ரேஷியோங்கிறது அது வந்து ரொம்ப, அதை வச்சு நம்ம பாலிசிலாம் வாங்க முடியாது. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் வாங்க முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 98.1, 97.8, 96.9, இந்த மூணுத்தையும் நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? எல்லாமே பாஸ் மார்க் வாங்கிற பசங்க தான். ஸோ அவ்வளோதான், நீங்கள் எல்லாம் ஃபைனலாக இங்கி பிங்கி பாங்கி தான். ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் இங்கி பிங்கி பாங்கி தான். ஓகே. எல்லாம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு, அப்பா தயவு செய்தப்பா ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாதுடா சாமி, சீட்டு போட்டு பார்ப்பாங்கல்ல சில பேர், அது மாதிரி இன்சூரன்ஸ் பேரை சீட்டு போட்டு பார்த்து எடுக்க. அதாவது அன்பயாஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிவ்யூ ரொம்ப கம்மி இருக்கு. ஐ வில் டாக் அபவுட் தட். பட் டெஃபினெட்லாம் ரொம்ப கம்மி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதுக்கு முன்னாடி ஒன் திங் ஐ வாண்டட் டு சே இஸ் தேர் ஆர் 2 types ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் கவர், அதாவது சம்திங் லைக் இப்போ 5 லட்சம் கவர், ஐ கேன் ஹாவ் 5 lakhs ஃபார் மை செல்ஃப், 5 lakhs ஃபார் மை சைல்ட், 5 lakhs ஃபார் மை ஒய்ஃப். ஸோ இண்டிவிஜுவல் எனக்கு வந்து அப் டு 5 lakhs per year it will be covered, and so for the other family.
அது தட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பாலிசி. ஃப்ளோட்டர் கவர்னு இருக்கு. 20 லட்சம் 25 லட்சம் ஃபார் மை என்டையர் ஃபேமிலி, தட் இஸ் ஃபார் மை செல்ஃப், ஒய்ஃப் அண்ட் ஸோ மல்டிபிள் ஹாஸ்பிட்டலைசேஷன் வில் பி கவர்ட். ஆனால் அப் டு 20 lakhs or 25 lakhs ஃபார் த என்டையர் ஃபேமிலி. ஃப்ளோட்டர் கவர் வாங்கினா ஸ்லைட்லி சீப்பராக வரும் ப்ரீமியம் கம்பேர்ட் டு இண்டிவிஜுவல் கவர். ஆனால் ஃப்ளோட்டர் கவரில் பேரண்ட்ஸ் சேர்க்கறது நாட் அ குட் ஐடியா. ஏன்னா டிப்பிக்கலி பேரண்ட்ஸ் வில் ஹேவ் சம் கண்டிஷன்ஸ் கம்பேர்ட் டு த யங்கர் பீப்புள். பேரண்ட்ஸ் மே ஆல்சோ பி ஓல்டர். ஸோ பேரண்ட்ஸுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு தனியாக ஒரு கவர் ஆர் இன்லாஸ்க்கு தனியாக ஒரு கவர் அண்ட் ஃபார் யூ த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஒரு தனியாக ஒரு கவர் வச்சுக்கிறது ஸ்லைட்லி பெட்டர் வே ஆஃப் ஆப்டிமைசிங் ப்ரீமியம். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் வாட் டு லுக் ஃபார் என்ன பாலிசி, எதெல்லாம் பார்த்து வாங்கலாம். இது அஃப்கோர்ஸ் தியரிட்டிக்கல் லிஸ்ட், நான் சொல்றது ஈஸி. பட் ரூம் ரெண்ட் சப்லிமிட் ஐடியலாக இருக்கக்கூடாது. கோ பேமெண்ட் ஐடியலாக இருக்கக்கூடாது. சில பாலிசிஸில் வந்து டிடக்டிபிள்னு ஒன்று வரும். அது யூஸ்வலாக வந்து டாப் அப் பாலிசிஸில் தான் வரும். அதாவது சூப்பர் டாப் அப் பாலிசிஸில் தான் டிடக்டபிள்னு டேர்ம் வரும். பட் நார்மல் பாலிசிஸ்லையும் அந்த டிடக்டபிளுங்கிற ஐடியா வரும். டிடக்டபிள்னா என்ன அர்த்தம்னா அப் டு லெட்ஸே ஒரு கவர் இருக்குது, ஒரு 5 lakh கவர் இருக்குது, 1 lakh டிடக்டபிள்னா ஃபஸ்ட்டு 1 lakh வரைக்கும் அவங்க பே பண்ண மாட்டாங்க எக்ஸ்பென்சஸ். அந்த 1 lakh தாண்டினா தான் அவங்க பே பண்ணுவாங்க. அந்த பில் வந்து 1 lakh தாண்டணும், அந்த டிடக்டபிளை தாண்டணும். அப் டு த டிடக்டபிள் நீ தான் பே பண்ணணும். ஸோ யூஸ்வலாக இந்த டிடக்டபிள்ங்கிறது வந்து டாப் அப் பாலிசிஸ்க்கு மட்டும்தான் வரும். அது நம்ம அப்புறமா வில் டாக் அபவுட் வாட் இஸ் அ பேஸ் பாலிசி, டாப் அப் பாலிசிங்க வருது. பட் இப்போ வந்து சில பாலிசிஸ் டிடக்டபிளும் அலவுட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 1 லட்சம் தானேப்பா, நான் என்ன ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் வரப்போகுது, அந்த 1 லட்சம் ஃபஸ்ட்டு 1 lakh நான் பே பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஐ வில் கெட் அ கவர் அப்படின்னு அந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இஸ் பாசிபிள். பட் அந்த டிடக்டபிள் இருந்தால் எகெயின் ப்ரீமியம் நல்லா குறையும். ஐடியலாக டிடக்டபிள் இருக்கக்கூடாது. பட் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் வந்து உங்களுக்கு இஃப் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ஃபார் யூ, உங்களுக்கு மேபி கொஞ்சம் கோ பேமெண்ட் சேர்த்துக்கலாம், இல்லை ரூம் ரெண்ட் சப்ளிமெண்ட் இருக்கிற பாலிசியை போட்டுக்கலாம், இல்லை டிடக்டபிள் இருக்கிற பாலிசியை போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல், நீங்கள் எந்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களோ அது வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜோட நெட்வொர்க்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அவசரத்துக்கு அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த கேஷ்லெஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சில பேருக்கு வந்து வேலை ஒரு இடத்துல இருக்கும், வீடு வேறு இடத்துல இருக்கும். they'll be commuting a lot of distance. So around the house and around the office இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டுமே வந்து ஏன்னா டிப்பிக்கலாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும்னா இந்த 2 இடத்துல தான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அதெல்லாம் வந்து நெட்வொர்க் கவரேஜில் இருந்தால் தான் கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்கும். ஓகே. ஸோ அது ஒரு பாயிண்ட். அண்ட் எந்தெந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு எவ்வளவு வெயிட்டிங் பீரியடுங்கிறத பார்க்கணும். சில பாலிசிஸ் வந்து 2 years 3 up to 3 years தான் இப்போ மேக்ஸிமம். இப்போ அக்கார்டிங் டு நியூ ரூல்ஸ் லாஸ்ட் 2 weeks இன்ட்ரடியூஸ் பண்ண ரூல்ஸ் படி அப் டு 3 years தான் எந்த கண்டிஷனுக்குமே வெயிட்டிங் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோட வெயிட்டிங் பீரியட் அப் டு 3 years. பட் அதோட கம்மியாக உங்களுக்கு வேணும்னா சில பாலிசிஸ் மே கிவ் யூ. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அனதர் பெனிஃபிட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அதே கம்பெனி வந்து சூப்பர் டாப் அப் பாலிசியும் ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இப்போது 5 லட்சங்கிறது சாதாரணமான வெரி ஸ்மால் ஹாஸ்பிட்டல் பில். 5 லட்சம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐசியூவில் ஒன்றுமே இல்லை. ஐசியூவில் வந்து ஒரு வாரம் இருந்தீங்கன்னா 3 lakhs அவ்வளோதான். ஏன்னா ஐசியூ காஸ்ட் மட்டும் இல்லை, ஐசியூவில் அங்கே என்னெல்லாம் மெஷினரி போடுறாங்க, ஐசியூவில் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க வந்தால் ஒரு காஸ்ட் இருக்கும், அதே ஸ்கேன் உங்கள் ரூமுக்கு எடுக்க வந்தால் ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 lakhs 3 lakhsங்கிறது ரொம்ப ஸ்மால் கவர். ஸோ அதுக்கு எல்லாராலையும் 10 லட்சமோ 20 லட்சமோ 25 லட்சமோ நார்மல் பாலிசி வாங்குறது அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கவரேஜும் வேணும் பட் ஐ கேனாட் அஃபோர்ட்னா
நீங்கள் வந்து அந்த கவரேஜை ரெண்டாக பிரிக்கலாம். முதல் 5 lakhs or 10 lakhs வந்து பேஸ் பாலிசி. தட் இஸ் ஃப்ரம் 0 to 5 lakhs or 0 to 10 lakhs ஹாஸ்பிட்டல் பில் கவர் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி. அண்ட் இன்னொரு பாலிசி வந்து 10 lakhsக்கு மேலே போச்சுன்னா அந்த பில்லை கவர் பண்ணக்கூடிய பாலிசி. தட் இஸ் கால்ட் அ டாப் அப் பாலிசி. அந்த டாப் அப்லேயே ரெண்டு இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு அந்த டாப் அப்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது. சாதா டாப் அப், சூப்பர் டாப் அப்னு. ஜென்ரலி ஸ்பீக்கிங் சூப்பர் டாப் அப் இஸ் பெட்டர். டைம் இருந்தால் we will go into the difference. ஸோ என்ன ஒரு இஷ்யூனா, சப்போஸ் நான் வந்து கம்பெனி ஏ கிட்டேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 10 lakhsக்கு பாலிசி வாங்கிட்டேன். கம்பெனி பி கிட்டேருந்து நான் இந்த சூப்பர் டாப் அப் பாலிசி வாங்குறேன். 1 கோடி ரூபாய்க்கு சூப்பர் டாப் அப் பாலிசி வித் 10 lakh டிடக்டபிள். பயங்கர சீப்பாக இருக்கும். 1 கோடி ரூபாய் கவர். ஆனால் முதல் 10 லட்சத்துக்கு அவன் கவர் பண்ண மாட்டான். தட் இஸ் த டிடக்டபிள். ஸோ த ப்ராபபிலிட்டி அவனுக்கு என்னன்னா 10 லட்சத்துக்கு மேலே பில்லு போனால் தான் நான் கொடுக்க போகிறேன். மோஸ்ட்லி அது போகாது. ஸோ அவனோட ப்ரீமியம் வில் பி வெரி வெரி லோ. அந்த ஃபர்ஸ்ட் 10 lakhs 0 to 10 lakhs இஸ் கால்ட் த பேஸ் பாலிசி. அந்த ப்ரீமியம் வில் பி ரீசனபிளி ஹை. அதை தாண்டி 10 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஹாஸ்பிட்டல் பில் வந்ததுன்னா அது ஐ ஹாவ் டு யூஸ் த சூப்பர் டாப் அப். ஸோ நான் வந்து கம்பெனி ஏ கிட்டேருந்து 10 lakhs பேஸ் பாலிசி வாங்குறேன். கம்பெனி பி கிட்ட சூப்பர் டாப் அப் பாலிசி 1 கோடி ரூபாய்க்கு வித் 10 lakh டிடக்டபிள் வாங்குறேன். இப்போ நான் முதல் 10 இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு வந்து 11 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். முதல் 10 லட்சம் கம்பெனி ஏ கொடுத்துருவான். அடுத்த 1 லட்சம் வந்து கம்பெனி பி கொடுக்கணும். ஆனால் கம்பெனி பி வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் என்டிட்டி. அவன் வந்து ஒரிஜினல் ஹாஸ்பிட்டல் பில்லை கொடு, நான் ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்துட்டு இருக்கு, ஐ எம் கரண்ட்லி இன் த ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து நீ கம்பெனி பி கிட்ட போய் நீ என்ன அடுத்த எக்ஸ்ட்ரா 1 lakh ஆச்சு நீ அதை கொடு அப்படின்னு நான் கேஷ்லெஸ்ஸாக கிளைம் பண்ண முடியாது. அவன் என்ன சொல்லுவான், நீ முதல்ல அந்த 1 லட்சத்தை கட்டிடு, அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கோ. ஸோ சூப்பர் டாப் அப் பாலிசிஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் மோடில் தான் வரும். இந்த டிடக்டபிள் இருக்கிற பாலிசிஸ், த சூப்பர் டாப் அப் பாலிசிஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐ எம் கவர்டு வித் 1 crore அப்படிம்பாங்க. ஆனால் இந்த 10 லட்சம் டிடக்டபிள் இருக்கும். ஸோ அவன் என்ன சொல்லுவான், நீ 50 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லுன்னா முதல் 10 லட்சம் கம்பெனி ஏ வில் பே, மீதி 40 லட்சம் கம்பெனி பி வில் பே, பட் வயா ரீஎம்பர்ஸ்மெண்ட். கையில் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இல்லாமல் என்கிட்ட 1 கோடி ரூபாய் பாலிசி இருக்குன்னு சொல்லி யூஸே இல்லை. when your premiums, when your claims are going to come only via reimbursement. Now am I clear? It's yes. Just to summarize, இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் பாலிசி 10 lakhsக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு சூப்பர் டாப் அப் பாலிசி 1 crore வச்சிருந்தாலும் அந்த 1 crore வந்து நான் ரீஇம்பர்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர என்னால் அதை வந்து கேஷ்லெஸ்ஸாக பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து 10 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ லட்சம் செலவானாலும் அந்த லட்சத்தை நான் கையில காசு இருந்ததை போட்டுட்டு தான் அப்புறம் வாங்கிக்க முடியும். கரெக்ட்? எக்ஸாக்ட்லி. அதனால சாரி டு இன்டரப்ட். அதனால இப்போ கம்பெனி ஏ கிட்டேயே ஒரு சூப்பர் டாப் அப் ப்ராடக்ட் இருந்ததுன்னு வச்சுங்க, என்னுடைய பேஸ் பாலிசியும் சூப்பர் டாப் அப்பும் ஒரே கம்பெனி கிட்டே இருந்து நான் வாங்கிட்டேன்னா அந்த நடு ஹாஸ்பிட்டலைசேஷன்ல ஐ கேன் சே, நீ திருப்பி என்கிட்ட பில்லு கேட்காதப்பா, இந்த கிளைம் நம்பர் இருக்கு, நான் உங்ககிட்ட தான் கிளைம் பண்ணிருக்கேன். அதான் நான் கேட்க வந்தேன். அது கேஷ்லெஸ்ஸா அதை வாங்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. 100% கேரண்டி நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பு ஜாஸ்தி, அவ்வளோ. ஸோ இட்ஸ் ஈஸியர். அதனால அந்த சூப்பர் டாப் அப் இருக்கிற கம்பெனியா பார்த்து பேஸ் பாலிசி வாங்குறது பெட்டர். ஸோ when should somebody go for the super top up policy? அதாவது எவ்வளவு இன்சூரன்ஸ் வாங்கலாங்கிற ஒரு கேள்வியோட ரிலேட்டட் கேள்வியாக நான் அதை பார்க்குறேன். எவ்வளவு இன்சூரன்ஸ் வாங்கலாம்னா உங்களால் எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ இன்சூரன்ஸ் வாங்கலாம். இதுதான் ப்ராக்டிக்கலான கொஸ்டின். ஏன்னா ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் மினிமம் 10 லட்சம் 15 லட்சம் பேஸ் பாலிசி வேணும், கம்ஃபர்டபுளாக நார்மல் எக்ஸ்பென்சஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் டாப்பப் வாங்கிக்கலாம். 10 லட்சம் டிடக்டபிள் 1 கோடி ரூபாய் பாலிசி. பட் அந்த 10 லட்சம் 15 லட்சம் ப்ரீமியம் என்ன ஒரே ஒரு கேட்ச்னா, முதல் தடவை வாங்கும்போது கம்ஃபர்டபுளாக வாங்கிடுவாங்க.
அந்த ஏன்னா நான் இப்போ ப்ரீமியம் வந்து டிப்பிக்கலாக எவ்வளோ ப்ரீமியம் ஆகும்னு சொல்லுப்பா அப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர் என்கிட்ட. என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ பர்சனலைஸ்ட் பர்ச்சேஸ். உங்களுடைய ஹெல்த் அண்ட் ஏஜ் அதெல்லாம் பொறுத்து தான் சொல்ல முடியும். முதல் தடவை வாங்கிடுவாங்க ப்ரீமியம், அதுதான் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் கழிச்சு 300% ஹைக் ஆகிடும் ப்ரீமியம். 300%, 500% ஹைக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களே என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணவங்க இருக்காங்க பாலிசி, ஜஸ்ட் பிகாஸ் தே கேனாட் அஃபோர்ட். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ ஒரு 5 லட்சத்துக்கு பேஸ் கவர் வாங்கிடு, அதுக்கப்புறம் சூப்பர் டாப் அப் கவர் வாங்கிக்கோ. ஒரு 50 லட்சம் சூப்பர் டாப் அப் வித் 5 lakh டிடக்டபிள் ஓரளவுக்கு. ஸோ டோட்டல் உங்களுக்கு டோட்டல் இன்சூரன்ஸ் ஒரு 55 லட்சம் இருக்கும், 55 lakhs அப்ராக்சிமேட்லி. ஸோ அந்த மாதிரி ஸோ எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை வாங்கணும். ப்ளஸ் நீங்கள் வாங்கும்பொழுது இன்னைக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், எஸ். பட் நாளைக்கு வந்து ப்ரீமியம் டபுள் ஆச்சுன்னா சடனாக டபுள் ஆகும். என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமாங்கிறதையும் யோசிச்சு வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் அட்ஜஸ்ட் யுவர் லிமிட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பர்ச்சேஸ். உங்களால் இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ப்ரீமியம் 300% ஹைக் ஆச்சு, அதனால நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கிட்ட போர்ட் பண்ணிட்டேன் அப்படிமாங்க. 2 வருஷம் கழிச்சு அவனும் 300% ஹைக் பண்ணுவான். ஸோ ஃப்ரம் த ஃப்ரைங் பேன் டு த ஃபயர். சுற்றி எங்கே போகணும் நம்ம, வி கேன் ரன் பட் வி கேனாட் ஹைட். அது வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஓகே. ஸோ தோஸ் ஆர் த பேசிக் கன்சிடரேஷன்ஸ். எல்லா எபிசோட் எண்ட்லையும் நான் வந்து இந்த எபிசோடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படின்னு வந்து ஒரு சம்மரி கொடுப்பேன். இந்த எபிசோடில் வந்து என்னெல்லாம் சொன்னீங்கன்னு உள்வாங்கிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஐயோ அப்படி இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு இன்டென்ஸ் எபிசோட், பட் லாட் ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட் வேலிட் பாயிண்ட்ஸ் தட் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல இருந்திருக்கு. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பேசி முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னொரு எபிசோடு இது கண்டினியூ ஆக போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டுவோட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. அதுக்காக ஒரு எபிசோடை நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். see you next week. Bye bye.